வந்துட்டீங்களா? இருங்க, நானே வெளியே வரேன். சீக்கிரம் கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. பொருள் எல்லாம் லோடு ஏற்றியாச்சு. பசங்க 10 நிமிஷம் கிளம்பிடுவானுங்க. 4 காரில் பொருள் வந்து சேர்ந்துடும். பணத்தை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். வச்சிருக்கு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. தாசே, லோடு ஏற்றிட்டோம். நீ சொன்னீங்கன்னா கிளம்பிடுறோம். கிளம்பு, இப்பயே கிளம்பு. அப்போ தான் டிராஃபிக் கூட எஸ் ஆக முடியும். லேட் ஆச்சுன்னா செக்கிங் ஜாஸ்தி ஆகிடும். சேஃப்டியாக கிளம்பு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பொருள் பத்திரம் பார்த்துக்கோ. நான் போகலாண்ணா. ஏன்னா வண்டி ஈஸியாக டோல்கேட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுண்ணா. சீக்கிரமாண்ணா. அண்ணா வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சாண்ணா. என்ற வண்டியா? சார் 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 சீக்கிரம் டெலிவரி. வண்டி எங்கே இருந்தா வருது? அம்பத்தூர்ல இருந்து சார். தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினேன். அதெல்லாம் இல்லை சார். நாய் உள்ளே வந்ததால கண்ட்ரோல் இல்லாமல் பார்க்கலைங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுங்க. இல்லை சார், உண்மையாக சார். கேட்டே இருக்கிறேன். வண்டிக்குள்ள என்ன இருக்கு சார்? உள்ள ஒன்றும் இல்லை சொல்டா. சார். தான் சார் இருக்கு. ரொம்ப மனுஷன் விடுங்க சார். ஏய் தாப்ல வண்டி வந்து போதும். என்னடா பண்ணிப்ப? சார் சார் பேசாம வந்துக்க. சார் நம்ம வண்டி தான் சார். கூட்ஸ் தான் சார் ஏற்றும் போகிறோம். வேற எதுவும் இல்லை சார். ஏய் நீ யாரா? யோ சார், எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஆமா, என்னன்னு போய் பாரியா? சார் சார் கூட்ஸ் சார். சார் ஆந்திரா வரைக்கும் போகுது சார். இதோ இப்போ கிளம்பிடுவோம் சார். சீக்கிரம் தர. போய் பாக்ஸ் இருக்கடா. போடா. வாங்க சார். என்னடா சேகர் சார், வண்டியை விட்டியா? சார் சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. யோ சார், சாருக்கு தெரிஞ்ச பசங்க தானா? வா கிளம்பு சார். சரி சார். டோரை சாத்திட்டு வாயா. ஏய், பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச கோடவுன் இருக்கு. டோ அனுப்ப சொல்லு. அன்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. பொருள் குடோனில் சேஃப்டியாக தான் இருக்குது. நீ நைட்டு ஏற்றலண்ணா. உனக்கே தெரியும், விடிய போகுது. காலையில் பொருளை ஷிஃப்ட் பண்ணது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்ச குடோன் பக்கத்தில் இருக்குது. அங்கே வண்டி நிறுத்திட்டு நாளைக்கு நைட்டு பொருளை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி. இன்னைக்கு நைட்டு கிளம்பிடும். நாளை காலையில் உங்கள் பொருள் வந்து உங்கள் கையில் சேர்ந்துடும். ஓகேயா? ஓகே. டேய், சாப்பாடு வந்துச்சாடா? வந்துச்சுண்ணா. எடு எடு. நான் அதை போயிடுறேண்ணா. இதோ பார்த்துட்டு சொல்கிறேண்ணா. அண்ணா பொருள் பக்கா சேஃபாக இருக்குண்ணா. நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. சரிண்ணா. ஹாய் சத்யா. டேய், உன் கால் ரிஜிஸ்டர் பார்த்தேன். 96. இன்னும் 4 பேசுறேன்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறான். ஹலோ நூறு சார், யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு. அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். என்னடா வந்த உடனே வாய் வச்சியா? சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இதன் பம்சரில் பாப்கார்ன் சாப்பிட்டோமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய், என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர். பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா. அதான் கனெக்ஷனை கொடுத்துட்டேன். 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு, கருவாட்டு குழம்பா? செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு. சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா. நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணே ஃபோனில் சார்ஜ் இல்லை. உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய், இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டே இல்லைடா. ஏய், இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு. போடா, போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்கள் லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய், 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன். நீ யாரா?
சாரிப்பா அலர்ட்டா இருக்கேன் பாத்துப்பா குடுப்பா. என்ன சத்யா சார் அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார் 99 காலும் ஓகே தான் இருந்தது, 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பாப்போம் சார் இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார் கால்லாம் வர மாதிரி தெரில, தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி பார்க்க போகுதுன்னு பார்ப்போம். நானே அதை போட்டேன், மாட்டிக்கூடாது நானே வச்சுட்டேன் சார். அந்த பொண்ணோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹலோ நூறு. ஹலோ ஹலோ மேடம். மொதல் அழுவாதீங்க, பதட்டப்படாம என்னன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னை யாரோ கடத்திட்டாங்க சார். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சார். நீங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தைரியமா இருங்க. உங்க பேர் என்ன? சத்யா. உங்க அப்பா பேரு? நட்ராஜ். என்ன பண்றீங்க? சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஏரியா? கோடம்பாக்கம். நீங்க கடத்தினவங்க கிட்ட தப்பிச்சிட்டீங்களா இல்ல உங்களை சுத்தி தான் இருக்காங்களா? என்ன சுத்தி தான் சார் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க சார். நீங்க பயப்படாம இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். எப்படியாவது காப்பாத்துருங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ.
காலை ட்ராக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சத்யா. பாடி பிரிட்ஜ் கிட்ட தான் லொகேஷன் காட்டுது. கால் வந்த லொகேஷன்ல இருந்து எந்த பேட்ரோல் பக்கத்துல இருக்கு பாருங்க. பீட் 42 சத்யா க்ளோஸா தான் இருக்கு. 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காமிக்குது. அந்த பொண்ணு இருக்கிற லொகேஷனை பீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பீட் நம்பர் 42 எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் இமிடியேட்லி. பீட் நம்பர் 42 ரெஸ்பாண்ட். பீட் நம்பர் 42 எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் இமிடியேட்லி. பீட் நம்பர் 42. இவனுங்க வேற சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. ரெஸ்பாண்ட். பீட் நம்பர் 42 இன்ஸ்பெக்டர் பாண்டியன். ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கு, லொகேஷன் அனுப்பியிருக்கோம், உடனே என்னன்னு போய் பாருங்க. கடத்தினவங்களை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வெப்பன் எதுவும் வச்சிருக்காங்களா? கடத்தினவங்க பற்றி எந்த தகவலும் இல்லை. நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தகவல் வந்தது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். யோ அழகே சார். யோ வாயா சார். ஆஃப் பாயில் கூட சாப்பிட விட மாட்டேன் சார். சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம போறீங்க சார். சார் சார் கண்ட்ரோல் ரூம்ல அனுப்பின லொகேஷன் இங்கே தான் காமிக்குது. வண்டி எவ்வளோ விடு. ம் போலீஸ்ண்ணா. சைலண்டாக இருங்க, யாரும் பதறாதீங்க. ஏய் நீங்கள் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ரோட்டில் பார்த்தீங்களே சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரக்கெல்லாம் கோடவுனில் போட்டிருக்கோம், வேறு வண்டி வருது. இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவோம் சார். பீட் நம்பர் 42 பாண்டியன் ரிப்போர்ட்டிங். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் இருக்கு. ஐ ரிப்பீட், கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் ரெஜிஸ்டர். ஏய் யாராவது இங்கே ராஜேஷ்ங்கிற பேரில் இருக்கீங்களாடா? சார் நான் தான் சார். எடு ஐடி ப்ரூஃபை எடு. யோ அழகு சார், எனக்கு என்னமோ ஒன்றுலாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கு. எனக்கும் அப்படி தான் சார். நீ எதுக்கும் உள்ளே போய் சர்ச் பண்ணிட்டு அப்போ. எஸ் சார். பாய். எத்தனை வாட்டி நான் சொல்றது? 100க்கு ஃபோன் பண்ணி விளையாடாது என்ன? என்னது விளையாண்டியா? எங்களுக்குலாம் வேற இல்லையா? யோ தூக்கியா வாடா. சார் 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 விட்டுருங்க சார், நைட்டு லோடு ஏற்றணும். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தரேன் சார். பொண்ணு தப்பிச்சிட்டாடா. நீ ஃபோனில் என்ன பேசுன சார்? சொல்லுங்க. ஹலோ சார். சார் யாரோ 10 பேர் எனக்கு கடத்திட்டாங்க சார். பயமாகுது சார், என்னை காப்பாற்றுங்க சார். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சார். ஆம்பளை பேசுனா பொம்பளை பேசுன மாதிரியே இருக்கேன் சார். தெரியாமல் பேசுகிறேன் சார், மன்னிச்சிடுங்க சார். பீட் நம்பர் 42 ரிப்போர்ட்டிங் சார். ரிசர்ச் ஆச்சு. ஃபேக் கால் சார். யாரோ பொண்ணு வயசில் பேசியிருக்கானுங்க சார். ஃபேக் காலா? இல்லை சார், அந்த பொண்ணோட குரல் அவ்வளோ உண்மை இருந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எடுங்க. நேம் சந்தியா, ஃபாதர்ஸ் நேம் நட்ராஜன், கோடம்பாக்கம். இந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுது சத்யா. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த பொண்ணு சாகல சார். இவதான் சார் என்கிட்ட பேசியிருக்கா. சத்யா இந்த மாதிரி தான் செத்து போனவங்களோட டீடைல்ஸை பேப்பர்ல பார்த்துட்டு நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். இதெல்லாம் இங்க காமனா நடக்கிற விஷயம் தான். இல்ல நித்யா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இப்பவும் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா. ஏண்டி நைட்டு 2 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் எங்கடி போய் வாங்கிட்டு வருது? உங்கள் அப்பா நான் கடை வச்சிருக்கிறேன், இன்னைக்கு பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. இதே மாதிரி தான் உன் மாவன் நேற்று வந்து குல்ஃபி வேணுங்கிறான். சரி நானும் தெருவாக தான் அலைஞ்சு பார்த்தேன். சந்தியா சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சந்தியா எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ ஹரியை எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு எனக்கு தெரியும். நான் யாரோ ஒருத்தன் கிடையாது. என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன். அண்ணா சந்தியா பயப்படாத. அடுத்த 5 நிமிஷம் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். அவங்க இப்போ வருவாங்க, உன்னை அடிப்பாங்க, ஆனால் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீ உயிரோடு தேவை. உன்னை இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றுவாங்க. நான் வருவேன், தைரியமா இரு.
நீ பேசிட்டு இருக்கிற ஃபோனை கட் பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரமாக தூக்கி போடு. என்னால் முடியாதுண்ணா. என் கூட பேசிட்டே இருக்குண்ணா. நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறல, என்னை நம்புறல. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் வருவேன், உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை காப்பாற்றணும்னா நான் சொன்னதை மட்டும் பண்ணு. இவன் எதுக்கு ஃபோனை கட் பண்ண சொன்னான்? இந்த பொண்ணு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சார்ல, அந்த ஃபோன் எங்கடா? செக் பண்ணிட்டேனா? அந்த பொண்ணோட ஃபோன் இல்லைண்ணா. ஃபோன் சைலண்ட் இருக்கு. இல்லைண்ணா. டேய், அவன் நம்பருக்கு ஃபோன் எடுறா. அதோ கேட்குண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. அண்ணா ஜியோ சிம்னா, ஃப்ரீ டேட்டா நிறைய இருக்குதுண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. ஃபோனை ஓட. நோ, புது ஃபோன்னா, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லைண்ணா. புது ஃபோனா? புதுசுண்ணா. குடுறா, பார்த்துட்டு தரேன். முட்டா, இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மளை ட்ராக் பண்ணி தூக்கிடுவானுங்கடா. தப்பு பண்ணிட்டியே சத்யா. அவனுங்க சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த காலை ட்ராக் பண்ண முடியாது. அந்த ஃபோனுக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. போன கால் கட்டான அதே இடத்துல தான் இந்த சிக்னல் காமிக்குது. I am ready, Satya. எங்க? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். காசு, போலீஸுக்கு மேட்ரு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சரக்கெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. வண்டி எடுத்துகிட்டு பார்க் ரோட் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் போட்டுரு. நான் வேறு வண்டி அனுப்புகிறேன். அது வரைக்கும் பசங்க அங்கேயே வச்சிரு. ஓகே தாஸ். ஏய், வண்டியை பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் போடுறா. சரிண்ணா. டேய், அவன் மேகத்தில் இருக்கலான்னு பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. இருக்காண்ணா. சத்யா, நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்க் ஹோட்டல் இருக்கு. அங்கே தான்டா சிக்னல் காட்டுது. டேய், போலீஸ்டா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 3 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணு. சாரி சார், ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. போலீஸ் எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டான்டா. நம்ம தான் பொண்ணை கடத்தினோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சிக்னல் இங்கே தானே காட்டுது. நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் அவனுங்களும் இருக்கானுங்க. நீ என்ன பண்ணுற? பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் பப்புக்கு வர சொல்லிடு. இந்த விஷயம் தெரிஞ்சது இவன் ஒருத்தன் தான்டா. இவனை முடிச்சு விடுங்கடா. அவங்க பப்ல தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சத்யா சொல்கிற? நம்மக்கிட்ட இருக்கிற குழுவே அந்த ஃபோன் மட்டும்தான். அவ்வளோ பெரிய பப்பு, க்ரௌடு வேறு நிறைய இருப்பானுங்க, சவுண்டு வேறு கேட்கும். அந்த சவுண்டில் எப்படி அவங்களை கண்டுபிடிப்பேன்? நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஏய், கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன். வீட்டுக்கு வேறு போனோம். நித்யா, பைக் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மூட்டு வேலை அப்புறம் மூஞ்சிலே குத்துவேன். வீட்டுக்கு நான் போல, லென்த்தாகவே சொல்லு. சந்தியா, இரு, பயப்படாத பயப்படாத. சந்தியா, சந்தியா, நான் தான் சத்யா, போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஹலோ. இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ. ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ, சரியா?
ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ டீ கடை என்ன ஆந்திரால இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்ல. அப்படின்னா நீ தான் வெளியே போயிருக்கணும். தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சுல்ல, ஆன்சர் லூஸ் பண்ணு. யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டான். எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி இடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யார லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய் வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் எது பேச வந்தாலும் இங்கே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா அவள் உயிரோட இருக்கா நான் வீட்டில் சொல்லாமல. பாவுண்டா அவங்க, அவள் செத்துட்டா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்பரு விளையாடாதரா, உன்னை நம்பி தான் அந்த பொண்ணை உன் கூட அனுப்பி வச்சேன். அவள் உயிரோட இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்க? ஒரு என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்னாச்சு கிழிச்சு எரிஞ்சிடும். நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க? சார் மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. ஏதோ கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார். இவரை பாருங்க சார். இவரே தான் சார். சந்தியா உயிரோட இருக்காங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையா சத்யா? டேக் கால்ஸ்க்கெல்லாம் பேக்கப் எடுக்கிறது இல்லை சத்யா. 3 மணி நேரத்துலேயே டெலிட் பண்ணிடுவோம். ஹலோ சத்யா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆஃபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் இல்லை போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வான் பண்ணிட்டு போனான். காலையில் ஒரு முறை ஃபோன் பண்ணான். அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். ஒன்றரை கண்டிப்பா பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்டு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 944000958. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சத்யா. ஆயிஷா இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. சரி நீ கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன். அங்கே வந்து அன்வர் எங்கள் 2 பேரும் கொன்றுவார். நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. கண்டிப்பாக அன்வர் அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமாக இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்ணுறான் நான் பார்த்துறேன். நீ கிளம்பி வா. சரி வர. இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனால் அவள் செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கான்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான்.
ஏன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடித்து இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ண்ணே. அப்புறம் எப்படி சத்யா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க? அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே. நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே. ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல. என் கையால் நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லாம் போலீஸாக ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க. இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி? நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார் உடைங்க. மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடணும். உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல. மேலே கை வச்சிட முடியுமா? சந்தியா இன்னும் சாப்பிடல. உயிரோட தான் இருக்கா. அது அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல. அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி இந்த பயலை பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதுதான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சந்தியாவ? என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் நினச்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்ராவர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துகிற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர். காசுக்காக பவுடர் கடத்துறதை நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்ககிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது.